of the following non-metal exhibit the metallic cluster despite being chemically வந்து non-metallic. வேதியியல் ரீதியா பார்க்கும்போது ஒரு அலோகமாக இருந்தாலும் உலோகத்துக்கான மினுமினுப்பை காட்டும் அலோகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் இப்பதான். எது வரும் அப்படின்னா அயோடின் வந்து பார்த்தோமா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். அயோடின் ஆர் வந்து கிராஃபைட். இதுல இருந்துச்சு இந்த ரெண்டுல எது இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். அடுத்து which method used to extract metals such as sodium aluminum which are the top of the reactivity series. சொல்லுங்க reactivity seriesல டாப் லெவல் இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ரெஃபைனிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் தியர் மோல்டன் குளோரைட் ஆக்சைடு தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக வரும். இது எல்லாமே நீங்க கான்செப்ட் ஃபண்டமெண்டல் கிளாரிட்டியா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா அப்ரோச் பண்ண முடியும். அடுத்து மெட்டல் ஃபவுண்ட் அட் த பாட்டம் ஆஃப் த reactivity series. reactivity series எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா கோல்டு, சில்வர், பிளாட்டினம் டிபிக்கலி ஃபவுண்ட் இன் த நேச்சர் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நிலையில் வந்து காணப்படும்னா தியர் ஃப்ரீ ஸ்டேட், சுதந்திர நிலையில். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதே தான் கீழே பார்க்கலாம். நீங்க காப்பர், சில்வர், கோல்டு இது கூடயும் ரியாக்ட் ஆகாது. அதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். அதோட நேட்டிவ் ஸ்டேட்டே. ஸோ நேட்டிவ் ஸ்டேட்டே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலிமெண்ட் விச் ஹாவ் லோவான chemical reactivity or noble metal having least electropositive character then attacked by the oxygen, moisture or carbon dioxide of the air. ஸோ அதுக்கான ரீசன் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இது அந்த ஸ்டேட்ல இருக்கிறது அக்கர் இந்த ஃப்ரீ ஸ்டேட் ஆர் த நேட்டிவ் ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்டா தனியா இருக்கும், இது கூட சேராம இருக்கும் அப்படின்னு வந்து அர்த்தமாகும். ஆன்சர் என்ன வரும்னா இதுதான் வரும். அடுத்து which of the following the most reactive and least reactive metal respectively அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் லீஸ்ட் ரியாக்டிவ்னா இப்பதான் பார்த்தோம், கோல்டு பார்த்தோம் ரைட்டா. ஸோ கோல்டுக்கு மேலேயே சில்வர் வந்துடும். நீங்க புரிஞ்சுக்கணும். இப்பதான் அந்த இது பார்த்தோம். இங்க இருக்கு பாருங்களேன், கோல்டு இருக்கு, கோல்டுக்கு மேல சில்வர் இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான், லீஸ்ட் ரியாக்டிவ்னு சொல்றான். லீஸ்ட் ரியாக்டிவ் கோல்டு தான் ஒரு ரைட்டா. மோஸ்ட் ரியாக்டிவ் எது பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எது இருந்தது, பொட்டாசியம் ரைட்டா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, பொட்டாசியம் கோல்டு. பொட்டாசியம் கோல்டு ஆப்ஷன் டில இருக்கு.